மோஸ்ட் விமன் நீங்கள் சொன்ன மாதிரி கெரியர் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஜென்ரலாகவே ஏஜ் ஆஃப் மேரேஜ் முன்னாடிக்கு இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 30க்கு அப்புறம் தான் மேரேஜ் பற்றியே யோசிக்கிறாங்க. இது ஒரு நார்மல் ட்ரெண்டாக இருக்குது இப்போதைக்கு. இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, above 40 years அதில் காமனாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சிம்டம்ஸ் வந்து ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஏசி ரூமில் உட்காந்துருக்கும் போதும் சடனாக ஒரு வேர்த்து ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங். தட் கேன் பி வெரி அன்கம்ஃபர்டபுள். செகண்ட் மெயின் திங் வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூட் சேஞ்சஸ். ஸோ ஒரு மாதிரி ஒரு இரிட்டபிலிட்டி, எதுக்கு கோவம் வருது, என்னத்தால் கோவம் வருதுன்னே தெரியாமல் சம்டைம்ஸ். இன்னொன்று மேம், இந்த பிசிஓஎஸ் இல்லை இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்கு அப்படின்னா அது ஒரு தடவை க்யூர் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஸோ நார்மலாகவே பீரியட்ஸ் டைமில் பெயினுங்கிறது ஒரு காமனான விஷயந்தான். நிறைய பேருக்கு அது பெயின் இருக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியில் கூட இருக்கலாம், மதருக்கு இருக்கலாம், சிஸ்டருக்கு இருக்கலாம். பட் எல்லா பெயினுமே நார்மல்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டை தாங்குற, நம்ம குடும்பத்தை தாங்குற தூண்கள் அப்படின்னா நம்ம பெண்களை சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, குறிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய விஷயத்த வந்து இக்னோர் பண்ணிடுறோம். நிறைய விஷயங்கள் வந்து சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கிற சில மிட்ஸ்னால வந்து அதை மூடி மறைச்சிடுறோம். அப்படிலாம் இல்லாமல் பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் தீர்வு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நமக்கு அதை பத்தியெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு அப்போலோ விமென்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய கைனகாலஜிஸ்ட் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் மேம் இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ஃபைன், தேங்க்யூ. மேம், இன்னைக்கு நம்ம கிட்ட பெண்களுடைய உடல்நலம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கு. அது ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிற பிரச்சனை. பேசிக்கலா வந்து விமன் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமானாலே இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இப்போ பிசிஓஎஸ்ங்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லப்படுறது. அது வெறும் ஸ்கேனில் மட்டும் கிடையாது, பட் அது ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் எல்லாமே சேர்ந்தது. இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லை வெயிட் கெயின், இல்லை அன்னெசரி ஆர் அன்வான்ட் ஹேர் க்ரோத், ஃபேஸில், சைட்ஸில், சின்ல சம் பிளாக் பிக்மெண்டேஷன், இது எல்லாமே சேர்த்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறது சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதுவே வந்து டெர்மினாலஜி மாதிரி பிசிஓஎஸ்க்கு பதிலாக பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்கிறோம். பிஎம்ஓஎஸ்ங்கிறது பாலி மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். பார்த்தீங்கன்னா இது வெறும் ஓவரிய சார்ந்தது மட்டும் இல்லை, பாக்கி திங்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த பாலி மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரெகுலர் சைக்கிள்ஸ் இதுதான் மெயினாக. தட் இஸ் நார்மலாக வர பீரியட்ஸ் 28-30 டேஸில் இல்லாமல் 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வெயிட் கெயின். நிறைய வந்து இப்போது இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும், இல்லை வெயிட் கெயின் இருக்கிறவங்களுக்கு பிசிஓஎஸ் ஸ்கேனில் தெரியலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வருது இப்போதைய விமென்க்கு. ஸோ இந்த பிசிஓஎஸ்ங்கிறது இப்போ அடிக்கடி நிறைய பார்க்குற ஒரு ப்ராப்ளமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். இது லைஃப் ஸ்டைல்னா இன்னும் நம்ம கொஞ்சம் பர்டிகுலராக சொல்ல முடியுமா மேம்? ஃபுட் ஹேபிட்ஸா, இல்லை நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். ஒன்று வந்து மெயினாக ஃபுட்டு, டைம்லி ஈட்டிங் ப்ளஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ டைம்லி ஈட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஷிஃப்டெல்லாம் மாறி மாறி ஒர்க் பண்ணதுனால சில பேர் அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மார்னிங், மத்தியானம், நைட்டு அந்த மாதிரி இல்லாதனால நிறைய ஃபுட் டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தவிர மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிறது இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், அதில் என்ன காம்பனண்ட் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தட் இஸ் இப்போ ஒரு ஹெல்தி டயட்டுனா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ, ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும். அது வந்து எல்லா பெண்களும் கொஞ்சம் பார்த்து எடுத்துன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடையே வந்து கரெக்டாக இந்த குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு பாடிக்கு தேவை, இவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, இவ்வளோ ஃபேட் தேவைங்கிறது நம்ம சாப்பிட்ற இந்த ஐட்டம்ஸில் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக ஈட் பண்ணோன்னா அது வந்து டெஃபினட்டாக இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் தடுக்கும். அதே மாதிரி வெயிட் கெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்று வந்து ஃபுட்டு. செகண்ட் திங் வந்து ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோமு, டெஸ்க் ஒர்க்கிங், இதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறையுது. இதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes 4 to 5 days in a week ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அது வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம்,
ஜும்பாவாக இருக்கலாம், ஏரோபிக்ஸாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். வாட் எவர் இஸ் சூட்டிங் யோர் லைஃப் ஸ்டைல் அண்ட் என்ன உங்களால் பண்ண முடியுமோ அது பண்ணினா அது டெஃபினட்டாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் பி டேக்கன் கேர் ஆஃப். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் விச் இஸ் நாட் அட்ரெஸ்ட் ஸ்லீப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours ஆஃப் குட் ஸ்லீப் இஸ் ரிக்வயர்ட். அப்போ தான் வந்து அந்த பாடி வில் ரீஸ்டோர், அதனோட ரிப்பேர் ஒர்க் எல்லாம் அந்த டைமில் முடிஞ்சிட்டு இட் வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட் டே. இப்போ நிறைய ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலேயே அந்த ஸ்லீப் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த க்ரானிக் ஸ்லீப் குறைவு இதெல்லாம் கூட இந்த ஹார்மோனல் சேஞ்சஸை எஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த வெயிட் கெயின் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் இது எல்லாமே சேர்த்து பார்க்கணும். ஸோ கம்மி ஸ்ட்ரெஸ்ஸு, குட் ஸ்லீப், குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த பிசிஓஎஸ்னுடைய விளைவுகள் என்ன மேம்? ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து குழந்தை பிறப்புல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல் வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு போகுமா, இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ பிசிஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா நார்மலாக இந்த ஓவியுலேஷனுங்கிறது தட் இஸ் கருமுட்டை ஒரு மாதமும் வர்றது டிலேவாக ஆகும். ஸோ அது ப்ராப்பராக அந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகாததுனால ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வருது. அதே தான் இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூக்கும் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் அன் இஷ்யூ விச் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். ஸோ இதுக்கு வேண்டி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேண்டியோ இல்லை ட்ரீட் பண்ணுறதுக்கு வேண்டியோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணினா பிசிஓஎஸை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ பிசிஓஎஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது, ஆனால் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும்போதே இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்மோனல் லெவல்ஸை பேலன்ஸில் வச்சிங்கன்னா தென் ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கும். அப்போ ப்ரெக்னென்சிக்கு இஷ்யூஸ் இருக்காது. பர்டிகுலராக இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த பர்டிகுலர் காசுக்கு இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே இப்போ வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட்ஸு, ஃபேட்டி ஸ்டஃப், ஜங்க் ஈட்டிங், இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணால், மெயினாக சுகர்ஸ். இப்போ நிறைய ஃபுட்டில் சுகர் கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணி உங்களோட மீலில் நீங்கள் சாப்பிட்றதுல அந்த குவான்டிட்டி ஆஃப் நான் சொன்ன இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ் எல்லாம் அடிக்குவேட்டாக இருக்காங்கிறது பார்க்கணும். ஸோ அது பார்த்தாலே வந்து போதும். இது ஸ்பெசிஃபிக்காக இது சாப்பிடலன்னு கிடையாது, பட் ஹை ப்ரோட்டீன் டயட். இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பெருசாக ப்ரோட்டீனில் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நான்வெஜிடேரியன் ஃபுட்லேயே நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு இது பெரிய சேலஞ்சாக இருக்குது. எக்கு சாப்பிட்றவங்களுக்கு அட்லீஸ்ட் எக்லேருந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறைய வருது. வெஜிடேரியன்ஸ்க்கு தால், லென்டில்ஸ் இதுலேருந்துலாம் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. பன்னீர், டோஃபு அந்த மாதிரிலாம் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது யூஸ்வலாக நம்ம ரொம்ப இதை பற்றி யோசிக்க மாட்டோம். நம்ம ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொபோர்ஷன் யூஸ்வலாக கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வெயிட் பேலன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துச்சுனாலே நிறைய பேர் வந்து பிசிஓஎஸ் இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை? பிசிஓஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ். இரெகுலர் சைக்கிள்ஸோட ஃபர்ஸ்ட் காமன் காஸ் வந்து பிசிஓஎஸ் இருக்கிறதுனால, அதுவும் எஸ்பெஷலி ஒரு சடன் வெயிட் கெயின் இருக்குது, ஸ்கின் சேஞ்சஸ் இருக்குது, ஹேர் லாஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ்ல காமனாக இருக்கிறது. ஸோ இரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்ததுன்னா பிசிஓஎஸ் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது பெட்டர். பட் இது மட்டும்தான் காசுன்னு சொல்ல முடியாது, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் பிசிஓஎஸ்ங்கிறது ஒரு வந்து காமனஸ்ட் காஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா இதுதான் அப்படின்னு நம்ம எதாவது டேர்ம் பண்ண முடியுமா? இத்தனை நாள் வந்து அந்த பீரியட் சைக்கிள் இருக்கும், இப்படி எல்லாம் அதை தாண்டி போயிடுச்சுன்னா, இல்லை வரவே இல்லைனா அப்படிங்கிற மாதிரி டெர்மினாலஜியாக நம்ம சொல்ல முடியுமா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் பீரியட் சைக்கிள்ங்கிறது வேரி ஆகும். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டென்ட் பண்ணதுலேருந்தே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 28 to 30 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வருது இஸ் நார்மல் ஃபார் எனி உமன். சில பேருக்கு 26 days அப்படியே இருக்கும், சில பேருக்கு 32 days இருக்கும். ஸோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கிற சைக்கிளில் வேரியேஷன்ஸ் இருந்து அது தள்ளி போய் 10 days 15 days இல்லை ஒரு
2 months 3 months கழிச்சு வருதுன்னா அது கண்டிப்பா irregular. ஸோ அது ஒரு பெண்ணுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் அது ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்காது. ஒரு 1 week கேப்ல ஒருத்தருக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் நார்மலா வரதை விட ஒரு 2-3 வீக்ஸ் தள்ளி போகுது அண்ட் ரிப்பீட்டடா எல்லா சைக்கிளும் அந்த மாதிரி தள்ளி போகுதுன்னா அது கண்டிப்பா irregular cycles. அந்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து எத்தனை நாள் வரணும்? 3 நாள் வந்தாதான் வந்து ஒரு ஹெல்த்தியான மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல 5 நாள் எனக்கு வருது அப்படின்னு சொல்ற லேடிஸும் இருக்காங்க. எது வந்து கரெக்ட்? ஸோ இதுவும் வந்து இந்த குவான்டிட்டிங்கிறதும் ஒரு ரிலேட்டிவ் டெர்மினாலஜி தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆவரேஜ் இஸ் அரௌண்ட் 3 to 5 days. பட் சில பெண்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் ஒரு 5 to 6 days இருக்கலாம், சில பேருக்கு வெறும் 3 days மட்டும் இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் இஸ் ஓகே. அண்ட் சில பேருக்கு வந்து கம்மி ப்ளீடிங் நிறைய ப்ளீடிங்கிறதும் ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது அவங்க பர்சீவ் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ப்ளீடிங் ஹெவியாக இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாமையே இருக்கலாம், அது ஹெவியாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். பட் யூஸ்வலாக வந்து மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து கிளாட்டிங் பெருசாக இருக்காது நார்மல் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கில். பட் கட்டி கட்டியாக போகுது, கிளாத்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக அதிகமாக போகிற ப்ளீடிங்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஒன் வே வி கேன் ஃபைண்ட் அவுட். பேஷண்ட் கிட்ட பேசும்போது நம்ம கேட்கும்போது கட்டி கட்டியாக போகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகிற ப்ளீடிங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்ததுக்கு பிறகு விமென்ஸுக்கு வந்து அயன் சத்து வந்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னு நிறைய சொல்ல முடியுது, ஹீமோகுளோபின் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நார்மலை தாண்டி இருக்கிற ப்ளீடிங், இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் கட்டி கட்டியாக போகுது நிறைய நாள் போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஹீமோகுளோபின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹீமோகுளோபின் குறையிறது அது எப்படி தெரியும்னா, சம்டைம்ஸ் இந்த பேலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம். அவங்க நார்மலாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸ், ஒரு சோர்வு மாதிரி தெரியலாம், இல்லை ஒரு மாதிரி கிடினஸ் இருக்கலாம் பீரியட்ஸ் டைமில். ஸோ பிபி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க கைனகாலஜிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு ஹீமோகுளோபின் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டயட்லேயும் சரி ப்ளஸ் அயன் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கிறது அவசியம். அது எடுத்தானா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பயப்பட வேண்டிய விஷயமா? அது என்ன காரணத்துக்காக வருது? இப்போ நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது எல்லா விமென்க்குமே இருக்கும். இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும், ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும், ஈவன் அந்த ஓவிலேஷன் பீரியடில் கூட சம் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போது எப்போ அது அப்நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, ஆர் சம்டைம்ஸ் அதோட சேர்த்து இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அரிப்பு இருக்கலாம், ஆர் ஸ்மெல் பேட் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் அது ப்ளீடிங்கோடு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக அப்நார்மல், மேபி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் மருத்துவரை பார்த்து அது செக் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்து ட்ரீட் பண்ணிக்கணும். இல்லைனா நார்மலாக இருக்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த நான் சொன்ன டைம்லலாம் வந்து இட்ஸ் தேர் ஃபார் எவ்ரி விமன், இட்ஸ் குவைட் நார்மல். அது என்ன காரணத்துக்காக ஏற்படுத்தும் மேம்? அது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த சர்விக்ஸ்லேருந்து வர செக்ரீஷன்ஸ் அந்த ஃபேஸஸில் அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் திங். பட் அது எக்ஸஸ்ல இருக்கு, அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜை பற்றி கவலைப்பட வேணாம். இல்லை மேம், இன்னைக்கு இருக்கிற யங் விமன்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் ஆசைப்படுறாங்க, வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு அவங்களுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து அவங்க மேரேஜை வந்து தள்ளி போடுறாங்க. அப்படியே மேரேஜ் சீக்கிரம் பண்ணியிருந்தாலும் குழந்தை அப்படிங்கிற அந்த பிளானை வந்து தள்ளி போடுறாங்க. நம்ம 30க்கு மேலே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு பண்ணலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் இருக்குது. 30 வயசுக்கு மேலே தாண்டினா வந்து அந்த குழந்தை பிறக்காமல் போயிடும், அது வந்து தாமதமாக போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? 30 வயசை தாண்டினா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு குறையுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் விமன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கெரியர் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஜென்ரலாகவே ஏஜ் ஆஃப் மேரேஜ் முன்னாடிக்கு இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆயிருக்கு. இப்போ என் சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சுன்னா எனக்கெல்லாமே வந்து 30 இயர்ஸில் தான் இருக்குது. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா 30க்கு அப்புறம் தான் மேரேஜ் பற்றியே யோசிக்கிறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து இது ஒரு நார்மல் ட்ரெண்டாக இருக்குது இப்போதைக்கு. அதுக்கும் கீழே வந்து யாரும் மேரேஜ் பற்றி யோசிக்கிறது இல்லை. இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது விமனை பொறுத்த வரைக்கும் அபவ் 40 இயர்ஸ் ஃபர்டிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்.
இப்போ 30 to 40 years is still ஓகே. பட் வயசாக ஆக அந்த ஓவரியோட கெப்பாசிட்டி ஸ்லோவாக ஏஜ் வைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப தள்ளி போட்டாலோ இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப ப்ரெக்னென்சிக்கு டிலே பண்ணாலோ ஃபர்டிலிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 30 years is still ஓகே. 30 to 35க்குள்ளே ஒருத்தங்க ஒரு 2 குழந்தை வேணும்னு நினச்சாங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு அந்த 35 yearsக்குள்ளே ப்ரெக்னென்சி இருக்கிறது அட்வான்டேஜஸாக இருக்கும். 35 yearsக்கு அப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் இஷ்யூஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஓவரியோட ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக ஜெனட்டிக் இஷ்யூஸ் வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ நிறைய டெஸ்ட் இருக்கு, அந்த ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. ஸோ அப்படியே வந்து அவங்களுக்கு டிலேட் மேரேஜ் இல்லை டிலேட் ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா கூட அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னென்சி நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பட் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது ஓகே. பட் ரொம்ப தள்ளி போடுறது தென் ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸும் ஆட் ஆகும், கன்சீவ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் 30 to 35 years would be ideal. இந்த ப்ரெக்னென்சின்னு வரும்போது அடுத்த ஒரு பெரிய டவுட் இருக்கிறது வந்து சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரியா? ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து நிறைய வந்து சிசேரியன் பண்ணுறாங்க அப்படின்னு செய்தி வருது. டாக்டர்ஸ் வந்து எப்படி அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க? உண்மையாகவே நார்மல் டெலிவரி தான் நல்லதா, சிசேரியன்னா வந்து பின்விளைவுகள் இருக்குமா? ஒரு டெலிவரி நார்மலாக ஆகுமா இல்லை சிசேரியன் ஆகுமாங்கிறது கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை பேஷண்ட்டோட அந்த வர அந்த பெல்விஸ் ஷேப்பு அது குறைவாக இருந்தது பேபியோட ஹெட்டுக்குன்னா கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு கம்மி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன் பெற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த நார்மல் டெலிவரிஸ் நிறைய நடக்கும், சில டைம் டெலிவரி வீட்லேயே நடக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்பிட்வீன் ப்ரெக்னென்சியில் பிரச்சனை வந்து குழந்தைகள் தவறியும் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது only one pregnancy they plan or 2 pregnancy they plan. இது வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதே மாதிரி டெலிவரி டைம்ல பேபி வெயிட் என்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா. பிகாஸ் சம்டைம்ஸ் ஏஜ்னால பிபி ப்ராப்ளம் இருக்கலாம், சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பேபி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸையும் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி கம்பேர் பண்ணுறதுக்கு சிசேரியன் ரேட்ஸ் ஆர் டெஃபினெட்லி மோர். பட் அது வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் எல்லாரும் சிசேரியன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறது கிடையாது. தட் இஸ் அ ராங். இது ஒருத்தரோடதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ப்ரெக்னென்சி மதரோட ஏஜை பொறுத்து இருக்கு, பேபியோட வெயிட்டை பொறுத்து இருக்கு, ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்து இருக்கு. ஈவன் டெலிவரி டைம்ல டிலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது சிசேரியன் பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் இப்போதைக்கு சிசேரியன் இஸ் a very சேஃப் ஆப்ஷன். ஸோ அதனால அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் நார்மல் டெலிவரி தான் வேணும்னு நினைப்பாங்க. சிசேரியன் வேணும்னு நினைக்கிற பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் கண்டிப்பா டாக்டர்ஸும் ஒரு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அன்லெஸ் அந்த பிரெக்னன்சியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை டெலிவரி டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா பெண் சிசேரியன் தேவைப்படலாம். மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றி நம்ம பேசும்போது இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸனுடைய யூசேஜ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அது நிறைய பேர் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது வந்து அதனோட கன்னித்தன்மை இழந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. ப்ராபப்ளி அது மித்தான்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை? இப்போ மென்ஸ்ட்ரல் கப்புங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் அ குட் திங். பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ ரியூசபிள் கப். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் வெளியெடுக்கிறதுக்கும் ஒரு கைடன்ஸோ ட்ரைனிங்கோ தேவை. ஸோ ஒரு மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் கப்பு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறது பார்க்குறது வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நீங்கள் சொல்ல மாதிரி டீனேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹைமன் இன்டாக்டாக இருக்கும். ஸோ மென்ஸ்ட்ரல் கப் இன்சர்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டி இருக்கலாம். சம்டைம்ஸ் கப்பை இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஹைமன் பிரேக் ஆகலாம். நிறைய பேருக்கு அந்த ஹைமன் இன்டாக்டாக இல்லாமே இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வெர்ஜினிட்டியோ கன்னித்தன்மையோ அது ஒன்றும் இட் டஸ் நாட் ஹாவ் எனி ரிலேஷன் டு த மென்ஸ்ட்ரல் கப். அது சில பேருக்கு இன்டாக்டாக இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த கரெக்ட் சைஸ் யூஸ் பண்ணுறது.
அதுக்கு நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த டீனேஜ் கப்ஸ்ன்னு இருக்குது சைஸ் கம்மியாக இருக்கிறது அதை ஈஸியாக உள்ளே போட்டுட்டு வெளியே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணால் ஈவன் யங்கர் ஏஜில் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம மைண்டில் இருக்கிற டபு தான் அதுக்கு காரணம். கம்ப்ளீட் டபு தான். இன்னொரு பக்கம் வந்து நிறைய கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சி வேணான்னு நினைக்கிறவங்க கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகும் சரி ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து ப்ரிவென்ஷனாகவும் பண்ணுறாங்க. அப்படி கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது லாங் டேர்மில் வந்து குழந்தை பேருக்கான அந்த வாய்ப்பு குறைஞ்சிரும், இல்லை வந்து கர்ப்பப்பை கேன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், மேரேஜ் ஏஜே கொஞ்சம் லேட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ப்ரெக்னென்சியை தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு கான்ட்ரசெப்டிவ் யூசேஜ் டெஃபினெட்லி இஸ் அட்வான்டேஜஸ் தான். பிகாஸ் அன்வான்ட் ப்ரெக்னென்சியை அபார்ஷன் பண்ணுறதை விட கான்ட்ரசெப்டிவை யூஸ் பண்ணிட்டு ப்ரெக்னென்சி வராமல் பார்க்கறது இஸ் டெஃபினெட்லி அட்வான்டேஜஸ். ஒரு கான்ட்ரசெப்ஷன் மெத்தடுக்கும் இவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ பில்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா 10 வருஷம் 15 வருஷம் அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு இருக்கிற ரிஸ்க் இருக்குது. ஓவரியில் கேன்சர் வரத்துக்கு அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. பட் யூஸ்வலாக மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பில்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரெக்னென்சிக்கும் இன்னொரு ப்ரெக்னென்சிக்கும் நடுவில் கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணணுன்னா இந்த காப்பர்டின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ், அது யூஸ் பண்ணலாம். ஸோ எது ஒருத்தருக்கு கரெக்டான கான்ட்ரசெப்ஷன் மெத்தடுங்கிறது கண்டிப்பாக அவங்க டாக்டரை கேட்டிங்கன்னா தே வில் பி ஏபிள் டு அட்வைஸ். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை வராது. நிறைய பேர் போய் மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸை வாங்குறாங்க. அது கான்ட்ரசெப்டிவ்ஸை ஓவர் த கவுண்டர் மெடிசனாக கன்சிடர் பண்ணாமல் கண்டிப்பாக கைடன்ஸில் எடுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ ஜென்ரலாக இந்த மென்ஸ்ட்ரேஷன் போது லேடிஸுக்கு வந்து வயிற்று வலி வருது அப்படிங்கிறது காமனான விஷயம். ஆனால் அந்த வயிற்று வலியிலேயே ஆபத்தான வயிற்று வலியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நார்மலாகவே பீரியட்ஸ் டைமில் பெயினுங்கிறது ஒரு காமனான விஷயந்தான். நிறைய பேருக்கு அது பெயின் இருக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியில் கூட இருக்கலாம், மதருக்கு இருக்கலாம், சிஸ்டருக்கு இருக்கலாம். பட் எல்லா பெயினுமே நார்மல்னு சொல்ல முடியாது. ஸோ எது நார்மல் எது அப்நார்மலுங்கிறது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து நார்மல் மென்ஸ்ட்ரல் பெயினா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு பெயின் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கிளினிக்கலி எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை ஓவரியில் ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை அதனால ஏதாவது பெயின் இருக்காங்கிறது தெரிய வரும். இது எல்லாமே நார்மலாக இருக்குது, யூட்ரஸ் நார்மலாக இருக்குது, ஓவரிஸ் நார்மலாக இருக்குது, பட் ஸ்டில் மென்ஸ்ட்ரல் பெயின் இருக்குன்னா தட் இஸ் சம்திங் தட் நீட் நாட் பி வரிட் அபவுட். ஒன்லி பீரியட்ஸ் டைமில் மட்டும் ஸ்பெசிஃபிக் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பெயினை வந்து அது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம். ஸோ அந்த டைமில் மட்டும் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் இப் யூட்ரஸில் ஏதாவது கட்டி இருக்குது இல்லை ஓவரியில் ஏதாவது கட்டி இருக்குன்னா அது என்னங்கிறத பொறுத்து ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று மேம், இந்த PCOS இல்லை இந்த கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னா அது ஒரு தடவை க்யூர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஸோ என்ன மாதிரி கட்டிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ யூட்ரஸ்ல வர காமன் கட்டி ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைப்ராய்டுங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சில பார்ட்ஸ் ஆஃப் த யூட்ரஸோட வால்லேருந்து வர ஒரு கட்டி. இது வந்து எங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த இடத்துல திருப்பி வராது. ஆனால் யூட்ரஸில் வேற ஒரு இடத்துல திருப்பி ஃபைப்ராய்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சைஸை பொறுத்து இருக்குது. எல்லா ஃபைப்ராய்டுக்குமே சர்ஜரி ட்ரீட்மெண்ட்னு கிடையாது. சின்னதாக இருக்கிற ஃபைப்ராய்டு அப்படியே விட்டுடலாம். இல்லை எதுவும் சிம்டம்ஸ் இல்லைனாலும் எதுவும் பண்ண தேவையில்லை. ஹெவி ப்ளீடிங், சிவியர் பெயின், இல்லை சைஸ் பெருசாக இருக்குன்னா அதை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபைப்ராய்ட் திருப்பி வருதுன்னா எடுத்த இடத்துல வராது. யூட்ரஸ் இருக்கிற வரைக்கும், ஹார்மோன் சேஞ்ச் இருக்கிற வரைக்கும் யூட்ரஸ்ல வேற இடத்துல கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவரியில் அதே மாதிரி சில சிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு வாட்டி எடுத்தா திருப்பி வராது. ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்ட் திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன ப்ராப்ளமோ அதை பொறுத்து இருக்கு. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. அதுவும் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பர் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த சிஸ்ட் திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ கர்ப்பப்பை கட்டி வந்துருச்சு அப்படின்னா அதனால வந்து குழந்தை பேரு அப்படிங்கிறது தாமதம் ஆகுமா? அதே மாதிரி என்ன கட்டிங்கிறத பொறுத்து இருக்கு. எல்லா கட்டினாலையும் தாமதமாகும்னு சொல்ல முடியாது. கட்டி ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அது ப்ரெக்னென்சியை இன்டர்ஃபியரே பண்ணாமல் இருக்கலாம்.
பட் உள் லைனிங்கில், தட் இஸ் யூட்ரஸோட வால் உள்ளே இருக்கிற லைனிங்கில் கட்டி இருந்ததுன்னா தென் அது அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கட்டி எங்கே இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன ப்ராப்ளம் கொடுக்கறது, அதை பொறுத்து அதுக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் பேசுகிறோம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் பேசுகிறோம், ட்ரீட்மெண்ட்ஸ் பேசுகிறோம். ஆனால் ஹோலிஸ்டிக்காக இப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒபிசிட்டினா அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம், நம்ம கட் ஹெல்த்னா அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம், ஸ்கின் ஹெல்த்னா அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான மென்ஸ்ட்ரல் ரிலேட்டடான, கர்ப்பப்பை ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான மெத்தட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பொதுவாக நம்ம பேசுறது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்லேயுமே கூட அதுக்கான தெளிவான ஒரு பார்வை இல்லை. அப்படியே இருந்தாலும் அது வந்து ஒரு ரகசியமாக ஏன் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பெண்கள் ஃபாலோ பண்ணணும்? சரிங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷன்ஸுமே நிறைய ஹார்மோன் ரிலேட்டடாக தான் இருக்கும். அடாலசன் ஏஜ் குரூப்பில் பார்த்தாலும் சரி, ப்ரீ ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சி, இல்லை மெனோபாசல் ஏஜில் பார்த்தாலும் சரி, எல்லாமே சுற்றி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸில் தான் வருது. ஸோ ஒரு நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கணும்னா ஓவரால் ஹாலிஸ்டிக் அப்ரோச் வுட் பி proper diet, mindful eating, clean diet, physical activity as a routine. That is, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் வீக்லி இவ்வளோ டேஸ், which includes cardio plus strength training or any form of exercise which I said. ஸ்விம்மிங்காக இருக்கலாம், ஜும்பாவாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், எது வேணா, வாட் எவர், சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பேசும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, பெண்கள் வீட்டில் வேலை பார்த்தாலே அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு இன்னும் பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்களா? அதெல்லாம் கரெக்டாக? கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது வீட்டில் பண்ணாலும் சரி, வெளில பண்ணாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வெளியில் போய் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. வீட்லேயும் ஒருத்தரோட என்ன சொல்கிறது, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்கோ அந்த பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற டைமில் என்ன பண்ணுறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இதெல்லாம் கூட பண்ணணும்னு தேவையில்லை, வாக்கிங் போனால் போதும். இல்லை நம்ம கார்லேருந்து ரூம் போகிறதுக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸு, வாக்கிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு லிஃப்டெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்மளோட பேசிக் அந்த ஸ்டெப் கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து யூ கேன் லீட் அ ஹெல்தி லைஃப். இப்போ நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்குறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. ஒரு டெய்லி ஸ்டெப் கவுண்ட் ஆவரேஜ் இஃப் யூ ஹிட் 10,000 per day, இட் இஸ் வெரி குட். தட் இட் செல்ஃப் இஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸ்பெசிஃபிக்காக ஜிம்முக்கு போகணும், இதுக்கு போகணும், அதுக்கு போகணுங்கிறது கிடையாது. உங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ உட்காந்தே வேலை செய்யும்போது ஒரு half an hour ஒருக்கா எழுந்து கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வந்து உட்காருது. ஆல் தீஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன். குட் ஸ்லீப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். இப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபுங்கிறது சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யூ கேன் இன்வால்வ் இன் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக சப்போஸ் நான் டாக்டராக இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் ஐ இன்வால்வ் இன் சம்திங் எல்ஸ், மேபி ஐ லைக் மியூசிக், இப்போ பாடுறது, தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இட் கீப்ஸ் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ்ட், அது பண்ணினாலே யுவர் ஹோலிஸ்டிக் லைஃப் வில் பி கம்ப்ளீட். இன்னைக்கு இருக்கிற விமன்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அதுவும் இந்த மாதிரியான மென்ஸ்ட்ரல் கர்ப்பப்பை ரிலேட்டடான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரெண்டுமே வந்து உங்களோட ருட்டீன் அண்ட் ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ஹேஸ் டு பி அவாய்டட். ட்ரிங்கிங் ஆல்சோ இட் இஸ் பெட்டர் அவாய்டட். சில பேர் சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது மாரல் பாலிசியும் கிடையாது. அவங்களுக்கு திஸ் இஸ் த லிமிட்டுங்கிறது தெரியணும். பட் பை ஹேபிட் அவாய்டபிள். நம்ம டிப்பிக்கல் இந்தியன் ஹவுசஸில் வந்து பேசப்படாத இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மெனோபாஸ். ஸோ ஒரு 45 வயசு தாண்டிட்டாங்கன்னே இந்த நாய் குலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். ஏன் வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சண்டை தான் வருமே தவிர அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதல் யாருக்குமே ஏற்படாது. அவங்களுமே வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த மெனோபாஸ் சுச்சுவேஷனில் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி சிந்தனை யோசிப்பாங்க? ஸோ இப்போ இந்த மெனோபாஸுங்கிறது ஒரு ட்ரிக்கி ஃபேஸ். ஆஸ் மச் அஸ் இந்த ஃபஸ்ட் பீரியட்ஸ் வரும்போது விமனுக்கு என்னெல்லாம் மைண்ட் செட் சேஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் போகிற டைம்லேயும் தெர் வில் பி அ லாட் ஆஃப் மூட் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பாடியில். ஏன்னா பாடியில் வந்து விமனுக்கு அது வரைக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன்கிற ஒரு ஹார்மோன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும்போது இருக்கிற சேஞ்சஸும் அந்த ஈஸ்ட்ரஜன் குறையும் போது வர சேஞ்சஸும் டிராஸ்டிக்காக தெரியும்.
அதில் காமனாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சிம்டம்ஸ் வந்து ஹாட் ஃப்ளஷஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஏசி ரூமில் உட்காந்துருக்கும் போதும் சடனாக ஒரு வேர்த்து ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங். தட் கேன் பி வெரி அன்கம்ஃபர்டபுள். செகண்ட் மெயின் திங் வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூட் சேஞ்சஸ். ஸோ ஒரு மாதிரி ஒரு இரிட்டபிலிட்டி, எதுக்கு கோவம் வருது, என்னத்தால கோவம் வருதுன்னே தெரியாமல் சம்டைம்ஸ் மூட் கேன் பி அப்நார்மல். மெயின் திங் வெயிட் கெயின், இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன்ஸ் குறையும் போது பாடியில் என்ன நம்ம பண்ணாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட் கெயின் வரும். இயர்லி ஒன்ஸ் ஒரு கிலோ நம்ம சாப்பிட்றது கம்மியாக தான் சாப்பிடுவோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும், எல்லாம் பண்ணியும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எப்படியும் ஒரு வெயிட் கெயின் இருக்க தான் செய்யுது. ஸோ இது எல்லாமே புட் டுகெதர் அந்த ஃபேஸில் விமன் பார்த்தீங்கன்னா பீக் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, மூட் சேஞ்சஸில் இருப்பாங்க, இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைப்பாங்க, பீரியட்ஸ் ரெகுலராக வராது. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். அந்த ஃபேஸில் வந்து ஒரு அகெயின் நம்ம மைண்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் இந்த ஃபேஸில் இந்த மெனோபாஸ் இப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஏஜில் நமக்கு இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு மென்டலி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே half த ப்ராப்ளம் குறையும். செகண்ட் திங், வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அந்த மூட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குங்கிறது ஒரு அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா இட் will also help to a great extent. அவங்களுக்கு அந்த ஃபேஸ் அது ஒரு கொஞ்சம் ஒரு 6 months to 1 year அந்த ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாடி கெட்ஸ் யூஸ்ட். முன்னாடி இருந்த ஈஸ்ட்ரஜன் அப்புறம் ஈஸ்ட்ரஜன்ஸ் இல்லைங்கிறது பாடி கொஞ்சம் கொஞ்சமாக இட் will get used to it. அந்த ஃபேஸ் மட்டும் டேக்கிள் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் இந்த வெயிட் கெயின் இஷ்யூஸோ மூட் சேஞ்சஸ் இஷ்யூஸ்க்கோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் இட் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ ஏன்னா அது மைண்டையும் வந்து டைவர்ட் பண்ணும், அட் த சேம் டைம் பாடியோட ஹார்மோனல் சேஞ்சஸையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு அந்த டைமில் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர் யூ வாண்ட் டு டூ அது பண்ணினாலே வந்து இட் வில் ஹெல்ப். ப்ளஸ் ஈட்டிங் ஹேபிட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இது ரெண்டும் தான் வந்து வில் ஹெல்ப் டியூரிங் தட் மெனோபாசல் ஃபேஸ் டு டைட் ஓவர் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ரீ மெனோபாஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் ரிலேட்டடாவோ இல்லை மற்ற ப்ராப்ளம்ஸோ வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் வந்து இம்பார்ட்டண்ட்டா? கண்டிப்பா. இட் இஸ் பார்ட் ஆஃப் த நேச்சுரல் சைக்கிள் தட் ப்ரீமென்ஸ்ட்ரல் ஃபேஸில் செக்ஷுவல் லைஃபும் நார்மலாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். மேம், இப்போ வந்து இந்த சர்விக்கல் கேன்சருக்கான அந்த தடுப்பூசி, இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ கவர்மெண்ட்டுமே வந்து அதை கொண்டு வராங்க. இது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் போடணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன், சர்வைக்கல் கேன்சரோட காமனஸ்ட் வைரல் காஸ் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதுலேயே நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. 16, 18ங்கிறது 2 ஸ்ட்ரெயின் தான் வந்து ஹையர் காசஸ் ஃபார் கேன்சர் ரிலேட்டட். இது தவிர 6, 11 அந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கூட இருக்குது. அது அந்த அளவுக்கு மெலிக்னன்சிக்கு இருக்காது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டால் இந்த ஃப்யூச்சரில் சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். இது வந்து 9 இயர்ஸ்லேருந்தே போடலாம். ஆக்சுவலி ஃப்ரம் 9 இயர்ஸ்லேருந்தே யூ கேன் ஸ்டார்ட் வேக்சினேட்டிங். வேக்சினேஷன் பெண்களுக்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்கும் பண்ணுறது பெட்டர். ஸோ 3 doses of vaccination, both boys and girls can take the vaccination. பாய்ஸுக்கு எதுக்காக மேம் போடணும்? சேம் அதே ஹியூமன் பேப்லோமா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். விமென்க்கு சர்வைக்கல் கேன்சர் வரா மாதிரி மென்க்கும் அந்த பீனல் கேன்சர்ஸ் வரும். ஸோ அதனால அந்த 2 பேருக்குமே வந்து அது இம்பார்ட்டண்ட். அண்ட் வைரல் டிரான்ஸ்மிஷன் மென் டு விமன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம சர்வைக்கல் கேன்சரோட வேக்சினேஷன் பார்த்தோன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹேவ் டு பி வேக்சினேட்டட். அது இப்போ நம்ம ஜென்ரலாக வேக்சினேஷன் ப்ராசஸ்ல இருக்கா இல்லை நம்ம தனியாக? வேக்சினேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே மேம், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய டபுஸை உடைச்சிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு விகடன் சேனல். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.